Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை விடுதலை தரும் தேவன். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தராரு. எதிலிருந்து விடுதலை? கண்ணீரிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, பாடுகளிலிருந்து விடுதலை, உபத்திரத்திலிருந்து விடுதலை, கடன்ல இருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை, தலைகுனியிலிருந்து விடுதலை, தனிமையிலிருந்து விடுதலை, புலம்பலிருந்து விடுதலை, எல்லா காரியங்களும் தேவன் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறாரு. அதனால தேவன் மட்டும்தான் விடுதலை தர முடியுமா? ஆமாங்க. ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலியமா வர விடுதலை உங்களுக்கு நித்தியமா இருக்கும். அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். எல்லா காரியங்களும் கர்த்தர் விடுதலை. அது மட்டும் இல்லாம அபிஷேகம் நோங்களை முறுக்கி வசனத்தின் பிரகாரமாக ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. நீ இயேசு கிறிஸ்து சொந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆவியான துணை கொண்டு அபிஷேகத்தை நிலைமை நீ ஜெபிக்கும் போது, எல்லா காரியங்களும் செய்யும் போது, அனுதினம் வாழ்க்கையை நடத்தும் போது, உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தராரு. எல்லா சிறையிருப்பு மாறும், கடன் மாறும், எல்லா காரியங்களும் அவர் விடுதலை நாயகனா இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தராரு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு சுத்தி வசனத்தின் பிரகாரமாக அவருடைய ரத்தத்துக்கு உடன்படிக்கை செய்யப்பட்ட நீங்கள் நானும் பரிசுத்தமா மாறணும், விசுவாசமா இருக்கணும். அவர்கிட்ட எந்த அளவுக்கு நீங்க விசுவாசமா இருக்கீங்களோ, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றீங்களோ, குமார இயேசு கிறிஸ்து நீங்க பிடிச்சிருக்கீங்களோ, அப்போ உங்களுக்கு மெய்யான விடுதலை கிடைக்கும், பரிபூர்ண விடுதலை கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய கட்டுகளா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய அவமானமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா காரியங்களும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தராரு. அவர் உங்களோடு இருந்து பேசிக் கொண்டிருக்காருங்க. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். விடுதலை தரும் தேவன் இன்று உங்களுக்கு எல்லா காரியங்களும் நிச்சயமாய் விடுதலை தருவாரு. விசுவாசம் ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.